பெண்கள் குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரூரிலே நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், பத்திரிகையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் 41 உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள் குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாரு? யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. சரியா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம், இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது. சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால், சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால், முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது. ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் உங்க கையிலே இருக்கின்றது, ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது. ஆட்சியாளரை தான் பார்த்து கேட்க முடியும். அப்படித்தானே கேட்க முடியும். யாருமே பழி சுமத்தி தப்பித்து விட கூடாது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இனியாவது இன்றைக்கு நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் 163 கூட்டம், 163 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன். ஒரு 5-6 மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க. மற்ற மாவட்டத்தில் எல்லாம் நம்ம கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர், நிர்வாகிகள் பாதுகாப்போடு தான் கூட்டம் நடத்த முடிஞ்சது. ஆக ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா, முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா, ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறீங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது. மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 2026 உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார். அது மட்டுமல்ல,
விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு உயர் அதிகாரிகள், அதாவது செயலாளர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று பணித்து இந்த 10 நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை செயலாளர்கள் ஆட்சியாளர்கள் இட்ட கட்டளைக்கு இணங்க இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகின்ற விவரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற செய்தி தொலைக்காட்சியிலே வந்தது. அது சொல்லலாம். ஆனா கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும்? இது அவமதிப்பு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். இன்றைக்கு துறை செயலாளர்கள் என்ன வேண்டும்? உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல, அரசியல் செய்வதில்ல. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார், இவர் சென்றார், இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்ல, இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிலை என்ன? மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? ஒரு அதிகாரி பேசலாமா? அரசியல்வாதி பேசலாம், ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரியிடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது. அதே போல ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார். நீங்க அரசியல்வாதியா? சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான் உங்களுடைய பொறுப்பு. சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு கரூரிலே ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள். அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளரிடத்தில் இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசுகின்ற பொழுது, இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அதுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும்? நடக்குமா? இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு, நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம். திரு ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை, திருந்ததாக இல்லை. இவ்வளவு உயிர் தமிழ் மண்ணிலே நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். தலை சாய்ந்து செல்கின்றார்கள். தலை நிமிர்ந்து இல்லை, தலை சாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம். அத்தனை பேரும் பதறி போயிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போயிருக்கின்றார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர். உண்மைதானே? ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் இடத்திலே தான் குறிப்பிட வேண்டும். அதிகாரிகளை வைத்து, தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது. உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற? ஏன் பதற? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அப்படி இருக்க வேணும். ஆனா உன் பயம் தெரியுது, முகத்துல பயம் தெரியுது, உன் சொல்லுல பயம் தெரியுது. ஏன் மாறி மாறி அதிகாரிகள், இன்னைக்கு அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க? ஆக இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும்.
அங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர், அங்கே இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று. ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள், இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்கிறதெல்லாம் எடுபடாது, போலியா கொடுக்கிற வாக்குறுதிகளாம் இனிமேல் எடுபடாது. அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு 3 சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் 25,000 பேருக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசினார். அத்தனையும் வெற்றி செய்ய அறிவிப்பு, அத்தனையும் ஏமாற்றி விட்டார். அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனையை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். வழங்குவீர்களா? அந்த நிகழ்வு நடந்து போச்சு. முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார். ரைட். இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார், உல்லாசமா வெளிநாடு போயிட்டார். ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாட்டு மக்கள் பதறி துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி. உடனே கரூருக்கு வர்றாரு, பார்த்தாரு, விமானத்தில் ஏறி போயிட்டார். இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா? மக்கள் உயிரிழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இரக்கம் இல்லை. இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க, யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும். தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.